வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் முளைச்ச உருளைக்கிழங்குலேருந்து உருளைக்கிழங்கு செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய முளைப்புகளை தான் மொட்டுக்கள்னு சொல்லுவாங்க, கண்கள்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்ப்ரவுட்ஸ் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு முளைப்புகளும் ஒவ்வொரு தனி செடியாக வளரக்கூடியது. இந்த முளைப்புகளுக்கு கீழே 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு உருளைக்கிழங்கோட சதைப்பகுதியை நறுக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு முளைப்புகளை 2 to 3 நாளுக்கு நிழலில் காய வைக்கணும். ஏன் காய வைக்கணும்னா, நம்ம அப்படியே மண்ணில் கொண்டுட்டு போய் நட்டோம்னா பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு இந்த முளைப்பு அழுகிரும். அதனால் 2 to 3 நாளுக்கு நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் நடணும். மண்ணில் 10 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு குழி தோண்டிட்டு இந்த முளைப்புகள் மேலே இருக்க மாதிரி உருளைக்கிழங்கு சதைப்பகுதி மண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி நடணும். ஒரு முளைப்புக்கு இன்னொரு முளைப்புக்கு நடுவில் 25 to 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். இந்த உருளைக்கிழங்கு முளைப்பு நட்டதுலேருந்து 15 to 30 நாளுக்குள்ளே சிறிய வேர்கள் வர ஆரம்பிச்சிடும், குட்டி தண்டு வர ஆரம்பிச்சிடும். 30 to 45 நாளுக்குள்ளே வேர்கள் பெருசாக வளர்ந்துருக்கும், செடியும் பெருசாக வளர்ந்துருக்கும். 50 நாளில் செடி பூ பூக்க ஆரம்பிச்சிடும். பூ பூக்கும் போது வேரோட நுனி பகுதியில் இளம் உருளைக்கிழங்கு உருவாக ஆரம்பிச்சிடும். 60 to 100 நாளுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை அறுவடை செய்யலாம். உருளைக்கிழங்கு நல்லா வளர்ந்துருச்சா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செடியோட இலைகள் மஞ்சள் கலரில் மாறிடும், செடி காய ஆரம்பிச்சிடும். இதை வச்சு உருளைக்கிழங்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு செடியிலேருந்து 5 to 10 கிழங்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நன்றி.